கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, உம்மை நாங்கள் துதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உமது நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் குடும்பமாக குழுக்களாக ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க ஆண்டவரே வந்திருக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் உம்முடைய கிருபையினாலே நிறைந்து ஆண்டவரே உம்முடைய மகிமையை துதித்து பாடத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா சிந்தனை சிதறல்களுக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. இருளின் ஆதிக்கங்கள் மேற்கொள்ளாமல் ஆண்டவரை உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினாலே கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை துதித்து ஆராதிக்கும்படியாக ஒன்று கூடியிருக்கின்ற நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு கர்த்தரை ஆனந்த சத்தமிட்டு பாடி மகிமைப்படுத்துவோம். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. என்ற அந்த பாடலை நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோம், நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோம், நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே,
உயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பினேன், உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பினேன், உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே உந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னாரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னாரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகின்ற இந்த வேளையில் தானே கர்த்தர் தமது மகிமையான பிரசன்னத்தினாலே அவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமது மகிமையால நிரப்பும்படியாக நம்மை அவருடைய ஆலயமாக, அவருடைய கூடாரமாக அவர் தெரிந்தெடுத்திருக்கின்றபடியால் அவரை நாம் தொடர்ந்து மகிமையை செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். சகல மகிமையும் அவருக்கு நாம் செலுத்த போகிறோம். அவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கின்றார். என் மகிமையை வேறு யாருக்கும் கொடேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அப்படிப்பட்ட மகிமையான கர்த்தரை நாம் தொடர்ந்து உயர்த்தி ஆராதனை செய்ய போகிறோம். தெய்வீக கூடாரமே,
என் தேவனின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தோம் தேவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தோம் தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஈசோப்பினால் கழுவும் ஆண்டவரே நம்முடைய கல்வாரின் இரத்தத்தினாலே ஈசோப்பினாலே கழுவி சுத்தமாக்கும் என்று கேட்போம். ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோம். உறைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினால். உறைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் உம் திருப்பாதம் அமர்ந்திட ஏங்கி தாவிக்கின்றோம். எப்போதும் உம் திருப்பாதம் அமர்ந்திட ஏங்கி தாவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோ. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும்
மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஈசோப்பினால் கழுவும், ஈசோப்பினால் கழுவும், இன்றே சுத்தமாவோம். ஒரு முறை கூட ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், நீர் விரும்புகின்ற பரிசுத்தத்தை எனக்குள்ளாக தாரும், என்னில் இருக்கக்கூடிய பாவ கரைகளை நீக்கி உறைந்த பனி போல வெண்மையாக மாற்றும் ஐயா. உதவி செய்யும், என்னை கழுவும் அப்பா, என்னை கழுவி சுத்திகரியும். வெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை துதித்து அவருக்கு ஆராதனை செலுத்தி சகல மகிமையும் அவருடைய நாமத்திற்கு செலுத்தி கொண்டிருக்கின்றன. ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று அவரிடத்தில் நாம் விழுந்து கேட்கும் பொழுது அவர் நம்மை தமது விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிற ஆண்டவர் அல்லவா. நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். அவர் பரிசுத்தர். நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் மகா பரிசுத்தராக இருக்கின்றார். பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அவர் விரும்புகின்ற பரிசுத்தத்தோடு ஆவியோடு உண்மையோடு அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டாமா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. எண்ணற்ற நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கின்றார். அவர் செய்த நன்மைகளை மறவாமல் அவருக்கு நன்றி செலுத்தி, மனதார நன்றி செலுத்தி அவருக்கு மகிமையை செலுத்துவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி
ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும், எந்த ஒரு நோய் தாக்குதலாக இருந்தாலும், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய காயப்பட்ட கரத்தை நோக்கி பார்ப்போம். இயேசுவே, உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று விசுவாச அறிக்கை செய்கிற இந்த வேளையில் தானே எல்லா வியாதியில் இருந்தும் நோய்களின் கட்டுகளில் இருந்தும் அவர் விடுதலை கொடுக்கின்றார். அவர் நமது பரம வைத்தியராக இருக்கிறார். அவரை நாம் நோக்கி பார்ப்போம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லாரும்
மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் அவர் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் சுவாமி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாக, ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் மறவாமல் மனதார உமக்கு ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த தெய்வீக பாதுகாப்பிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீன நேரங்களில் நீர் பலன் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வியாதிகளையும் நோய் நொடிகளையும் கர்த்தர் உமது தழும்புகளாலே சுகமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்தெறிகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை, சோர்ந்து போன நேரங்களிலே, கவலைப்பட்ட நேரங்களிலே, ஆண்டவரை, உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை தேற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதமுள்ள காலங்களிலும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறதற்காக, நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே அல்பாவும் நீரே ஒமேகாவுமாயிருக்கிறீர். ஆதியும் அந்தமுமான கர்த்தர் எங்களை முற்றும் முடிய நடத்தி செல்வதற்கு நீர் வல்லமை உள்ளவராக, நீர் போதுமானவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. அப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது பாதத்தில் வைக்கிற விண்ணப்பங்களுக்கெல்லாம் இந்த நாட்களிலே பதிலை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை இந்த சமுதாயத்தில் எல்லாவற்றிலும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேகருக்கு சாட்சியாக கர்த்தர் வைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல் கர்த்தர் மனம் இறங்குவீராக. தேசத்தில் எல்லா இருளின் ஆதிக்கங்களும் ஆண்டவரே ஒளிந்து, ஆண்டவரே, வெளிச்சம் உதிக்கத்தக்கதாக உம்முடைய ராஜ்யம் இன்னும் அதிகமாக வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தேசத்தின் எல்லை எங்கும் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கட்டும். ஆண்டவரே, எல்லா சாதிகளும், எல்லா கோத்திரத்தாரும், எல்லா பாஷைக்காரரும் உம்மை துதித்து மகிமைப்படுத்தி உமக்கு முன்பாக மண்டியிட்டு ஆண்டவரே அவர்களுடைய நாவுகளால் உம்மை அறிக்கை செய்ய
கர்த்தர் தமது வல்லமையான சுவிசேஷத்தின் அலையை ஆண்டவரே இன்றைக்கு பெருங்காற்றாக கர்த்தர் நீர் வீச செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மாறி மாறி வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 13, Psalms 13. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞர் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 13வது சங்கீதமானது தாவீதின் சங்கீதம். தாவீது தேவனோடு கொண்டிருக்கக்கூடிய ஐக்கியத்திலே தேவனோடு கொண்டிருக்கின்ற உறவின் அடிப்படையிலே அநேக வசனங்களை, அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்றெல்லாம் எப்பொழுது தாவீது தேவனிடத்திலிருந்து தன்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறதோ, எப்பொழுது தேவ பிரசன்னம் அவரால் உணரக்கூடாதபடிக்கு வாழ்க்கையில் இருள் சூழ்ந்ததை போன்று காணப்படுகிறதோ, அப்பொழுது மிகுந்த கலக்கத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிறதை நாம் இந்த சங்கீதங்களிலே பார்க்கின்றோம். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே பல போராட்டங்கள், சத்துருவினாலே உண்டாகக்கூடிய போராட்டங்கள், அவைகளிலே கலங்கி நின்று தேவனை நோக்கி பார்க்கின்றார். 3வது வசனத்திலே சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். மரண கட்டுகள், மரணத்தின் சங்கிலிகள், இவைகள் தாவீதுடைய வாழ்க்கையில அநேக நேரம் சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கின்ற ஒரு காரியம், கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்கின்றோம். தொடர்ந்து உள்ள வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அவருடைய கிருபையின் மேல், அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த இரட்சிப்பின் மேல்
மகிழக்கூடிய மக்களாக காணப்பட வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயரப்பெற்ற நாமத்தினாலே அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவ வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிற அருமருந்தாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக சீர்படுத்துகின்றதாக, ஸ்திரப்படுத்துகின்றதாக, எங்களை உம்மோடு கூட ஐக்கியப்படுத்துகிறதா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரா என்றால், அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர் தான். ஆனால் யார் யாரிடத்தில் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் இருக்கின்றதோ, தேவனுக்கு பிரியமற்ற குணாதிசயங்களை உடையவர்களை அவர் வெறுக்கவும் செய்கிறார். குறிப்பாக நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், மேட்டிமையான கண், பொய் நாவு, பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். இன்றைக்கு ஆண்டவர் வெறுக்கக்கூடிய அந்த 7 காரியங்களை குறித்து உங்களோடு கூட மிக சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 7 things that God hates. ஆண்டவர் வெறுக்கக்கூடிய அந்த 7 காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் மனிதனுக்கு மனிதன் உள்ள உறவை சிதைக்கக்கூடியதாகவும், தேவனோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவை நாசம் செய்யக்கூடியவைகளாகவும் காணப்படுகின்றன. எந்த ஒரு மனிதனுக்குள்ளும் இப்படிப்பட்ட இந்த 7 காரியங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு உண்டு.
நமக்கு நாமே காவலாளியாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. இந்த குணாதிசயங்கள் நம்மை தொடுவதற்கு, நம்மை ஆளுகை செய்வதற்கு நாம் அனுமதிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆபத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நம்முடைய ஆத்துமா அழிவின் பாதைக்கு இழுக்கப்படுகிறது என்று அர்த்தம். ஆகவே இந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த 7 காரியங்களை இன்றைக்கு சுருக்கமாக தியானிப்போம். முதலாவதாக, மேட்டிமையான கண். மேட்டிமையான கண். ஆண்டவர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிற தேவனாக இருக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனிதனுக்குள் பெருமை காணப்படுகிறதோ அந்த பெருமையானது ஒரு மனிதனைக்குள் குடிகொண்டு அது அவனுக்குள்ளாக சகல பரிமாணங்களையும் பெற்று முழு வளர்ச்சியை அடைந்து அந்த பெருமையானது அவர்களுடைய கண்களிலே காணப்படக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வந்து விடுகிறார்கள். வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே ஆண்டவருக்கு விரோதமாக லூசிபர் ஒரு பெருமை கொண்டவனாக காணப்படுகின்றான். அந்த பெருமையின் நிமித்தமாக ஆண்டவர் அவனை வானத்திலிருந்து தள்ளிவிடுகிறதை பார்க்கின்றோம். தேவ தூதர்களின் கூட்டமானது தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக, தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் காணப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த தேவ தூதர்களிலே லூசிபர் அவன் தன்னை குறித்து, தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த இசையை குறித்த ஒரு பெருமை, பாடலை குறித்த பெருமை அவனுக்குள் வந்து தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் அவனை ஆட்கொண்டதன் நிமித்தமாக அவன் தள்ளப்படுகிறதை பார்க்கின்றோம். பெருமை ஒரு மனிதனை கீழே தள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மேட்டிமையான கண்களுக்கு நாம் விலகி தாழ்மையின் இருதயத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை தாழ்மையானதாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வைகள் தூய்மையானதாக காணப்பட வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் பார்க்கிறோம், அகந்தை வந்தால் லட்சையும் வரும். எந்த ஒரு மனிதனுக்குள் பெருமையின் சிந்தை, அகந்தை உண்டாகிறதோ அந்த அகந்தை வந்தால் அது அவனுக்கு லட்சையை உண்டு பண்ணும், அழிவை உண்டு பண்ணும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை நாம் தரித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தின் 18வது வசனம், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. கர்த்தர் நம்ம எவ்வளவு ஆசீர்வதித்திருந்தாலும் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவைகளெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிருபை, அவருடைய இரக்கத்தால் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசீர்வாதங்கள். அவைகள் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர் அவர்தான். அவைகளை அனுபவிப்பதற்கும் ஆண்டு கொள்வதற்கும்
நமக்கு சில காலம் அதிகாரத்தை, உரிமையை ஆண்டவர் வழங்குகிறார். ஆகவே நாம் மன மேட்டிமை உடையவர்களாக தேவனுக்கு முன்பதாக காணப்படுவோம் என்றால் வேதம் மிக திட்டமாக நமக்கு எச்சரிக்கிறது. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. அந்த மன மேட்டிமை நமக்குள் வந்து விடாதபடிக்கு இன்றைக்கு மிகவும் ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டும். வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 20வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 20வது சங்கீதம் 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்களை குறித்து, நமக்கு இருக்கக்கூடிய ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து, செல்வாக்குகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் தேவ பிள்ளைகளோ, அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களோ எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும்? எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. வேறு எதை குறித்தும் நாம் மேன்மை பாராட்ட வேண்டாம், பெருமை கொள்ள வேண்டாம். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மையுடன் காணப்படுவோம். இரண்டாவதாக, ஆண்டவர் வெறுக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான காரியம் நாம் வாசிக்க கேட்ட அதே வேத பகுதியிலே பார்க்கின்றோம். பொய் நாவு. பொய் நாவை கர்த்தர் வெறுக்கின்றார். சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை பேசுவதை காட்டிலும் அதிகமாக பொய்யையே பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. சிலர் தங்களுடைய தொழிலின் முதலீடாக வைத்திருப்பதே அந்த பொய் தான். இந்த பொய்யின் காரியங்கள் சில காலத்திற்கு அது நன்மையாக தெரியலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் ஒரு நாளிலே கர்த்தர் வெளியரங்கமாக்கி விடுவார். பொய்யை வெறுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பொய்யானது கர்த்தருக்கு விரோதமாக பேசக்கூடிய பொய்கள் உண்டு, மனிதருக்கு விரோதமாக சொல்லக்கூடிய பொய்களும் உண்டு. இப்படி இந்த பொய்யானது தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது. வேதாகமத்திலே அனனியாவை குறித்தும் சப்பிராளை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். இந்த அனனியா, சப்பிராள் தங்களுக்கு உண்டானதை விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்த பொழுது அதில் ஒரு பங்கை அவர்கள் தங்களுக்கென ஒளித்து வைத்துக் கொண்டார்கள். இது தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பேதுருவினிடத்திலே பொய்யை பேசுகிறார்கள். அந்த பொய்யினுடைய விளைவு எவ்வளவு பெரிய தாக்கத்தை அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தினது என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவனுக்கு விரோதமாக பொய் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை கர்த்தர் நன்கு அறிகிறவராயிருக்கின்றார். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே,
இந்த பொய் நாவு எவ்வளவு பெரிய அழிவை உண்டு பண்ணுகிறது என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21வது அதிகாரத்தின் 8வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பொய் நாவை அவர் அருவருக்கின்றார், வெறுக்கின்றார். கர்த்தரை துதிக்கக்கூடிய இந்த நாவிலே, கர்த்தருடைய சத்தியத்தை பேசுகின்ற இந்த நாவிலே ஒரு நாளும் பொய் வரவே கூடாது. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? சுய லாபத்திற்காக பொய்யான வார்த்தைகள் பேசுகிறதை கர்த்தர் அருவருக்கின்றார். மூன்றாவதாக, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தக்கூடிய கையை கர்த்தர் வெறுக்கின்றார். குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்தும் கையை கர்த்தர் வெறுக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ ஆயிரமான எந்த தவறும் செய்யாத குற்றமற்ற மக்களுடைய இரத்தங்கள் சிந்தப்படுகிறதை இந்த பூமியிலே பார்க்கின்றோம். காயின் ஆபேலை கொன்றான். வேதாகமத்திலே பார்க்கின்ற முதல் கொலை. ஆபேலுடைய இரத்தம் குற்றமற்றதாக காணப்பட்டது. குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கையை கர்த்தர் வெறுக்கிறார். ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார், காயின், உன் சகோதரன் எங்கே? அதுவரைக்கும் அவனுக்கு தெரியாத ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர் என்று. நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று சொல்லுகிறான். ஆபேலுடைய இரத்தம் பூமியில் இருந்து என்னை கூப்பிடுகிறது என்று சொன்ன பொழுதுதான் தான் கொலை செய்ததை, ஒரு குற்றமற்ற இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினதை ஆண்டவர் பார்த்து விட்டார் என்று ஆண்டவருக்கு முன்பாக கூனி குறுகி போய் நிற்கின்றான். அன்பான தேவ பிள்ளைகளை, எத்தனை ஆயிரம் ஜனங்கள் வன்முறைகளினாலும் தீவிரவாதங்களினாலும் அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். குற்றமற்ற இரத்தத்தை சிந்தும் கையை கர்த்தர் வெறுக்கிறார். ஏன் தீவிரவாதிகள் மாத்திரம்தானா குற்றமற்ற இரத்தத்தை சிந்துகிறார்கள்? இல்லை. கருவில் வளருகின்ற ஒரு சிசுவை கலைப்பு செய்வதன் மூலமாக இன்றைக்கு எத்தனையோ பேர் குற்றமற்ற இரத்தத்தை சிந்தக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட கையை வெறுக்கிறார். எத்தனையோ மருத்துவர்கள் பணத்திற்காக இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு குற்றமற்ற இரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? கருக்கலைப்பு என்கிற பெயரிலே தேவன் இப்படிப்பட்ட இரத்தம் சிந்துதலை எல்லாம், குற்றமற்ற இரத்தம் சிந்துதலை, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தப்படுகிறதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் எப்படியாக ஆபேலின் இரத்தமானது தேவனை நோக்கி கூப்பிட்டதோ அதே போல தன்னுடைய நீதிக்காக தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியதாக இருக்கிறது.
குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கையை கர்த்தர் வெறுக்கிறார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 19வது வசனம். யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி குற்றம் இல்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் எகிப்து பாழாய் போகும் ஏதோம் பாழான வனாந்தரமாகும். தேவனுடைய ஜனம் அந்த யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய்ப்போம், ஏதோம் பாழான வனாந்தரமாகும். குற்றமற்ற எந்த ஒரு இரத்தமும் இந்த பூமியில சிந்தப்படுகிறதற்கு தேவன் நியாயம் தீர்க்கக்கூடியவராக இருக்கின்றார். அது யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எவ்வளவு பெரிய மனிதர்கள் போல அவர்கள் குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்தி தங்களுடைய அதிகார பலங்கள் அல்லது தங்களுடைய எல்லா ஆணவத்தையும் செலுத்தினாலும் கர்த்தருடைய நீதிக்கு முன்பாக அவர்கள் நிலை நிற்கவே முடியாது. குற்றமற்ற இரத்தம் சிந்தும் கையை கர்த்தர் வெறுக்கிறார். 4வதாக துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். துராலோசனையை பிணைக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் வெறுக்கிறாராம். எப்படிப்பட்ட துராலோசனைகள்? தீமையால் நிறைந்திருக்கக்கூடிய இருதயம், தீமையை செய்வதற்காக திட்டமிடக்கூடிய இருதயம், பகைமையை உமிழக்கூடிய இருதயம், இவைகளை கர்த்தர் வெறுக்கின்றார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 17வது வசனம், 17வது அதிகாரம் 9வது வசனத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? இந்த இருதயம் மகா திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததுமாக இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த தீய திட்டங்களை தன்னுடைய இருதயத்திலே அவன் ஆலோசனை பண்ணி அவைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை செய்கிறான். கர்த்தர் அப்படிப்பட்ட கேடான இருதயத்தை அவர் வெறுக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? தேவனுடைய ஆலயத்திற்குள் அப்படிப்பட்ட ஒரு கேடான இருதயம் இருக்கவே கூடாது. ஏனென்றால் நம்முடைய இருதயம் அவர் வாசம் பண்ணுகின்ற சிங்காசனமாக காணப்பட வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 23வது வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசானவன் தந்திரமாக மனிதனுடைய இருதயத்திற்குள் புகுந்து அந்த இருதயத்தை கெடுக்க அவன் முயற்சி செய்கிறான். கேடான இருதயமாக மாற்றி அவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவன் பயன்படுத்துவதற்கு முயல்கின்றான். அப்படிப்பட்ட பிசாசுனுடைய தந்திரங்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு எல்லா காவலோடும்
உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று மாத்திரம்தான் புறப்பட வேண்டுமே தவிர தீமையான காரியங்கள், மற்றவர்களுக்கு வேதனையை உண்டாக்கக்கூடிய ஊற்று, கசப்பான ஊற்று நம்மிடத்திலிருந்து உருவாகவே கூடாது. கர்த்தர் துராலோசனையை பிணைக்கும் இருதயத்தை வெறுக்கின்றார். ஐந்தாவதாக, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் காலை கர்த்தர் வெறுக்கிறாராம். எந்த ஒரு இருதயம் கேடான திட்டங்களை இருதயத்தில் திட்டமிடுகிறதோ, துர் ஆலோசனையை பிணைக்கக்கூடிய காரியங்களை செய்கிறதோ, மற்றவர்களுக்கு தீமையான காரியத்தை செய்வதற்கான திட்டங்களை வகுக்கிறதோ, அந்த அப்படிப்பட்ட மனிதன் மாத்திரமல்ல, அந்த திட்டத்தை மற்றவர்கள் மூலமாக நிறைவேற்றுவதற்கு இன்னொரு இருதயத்தையும் அவன் கெடுத்து தீங்கு செய்வதற்கு அந்த கால்கள் விரைந்தோடக்கூடியதாக இருக்கிறது. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்களை கர்த்தர் வெறுக்கின்றார். ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நமக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், நான் என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும், எங்கு போகக்கூடாது என்கிற ஒரு நிதானம், கட்டுப்பாடு இன்றைக்கு அவசியமாய் இருக்கிறது. நம்ம எப்பொழுது ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அது தீமையை நிறைவேற்றுகிறது. மற்றவர்களுக்கு உண்டாகக்கூடிய அழிவை குறித்து, வேதனையை குறித்து, மற்றவர்களுக்கு உண்டாகக்கூடிய கண்ணீரை குறித்து, நஷ்டத்தை குறித்து அது கவலைப்படுவதே இல்லை. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்களை கர்த்தர் அருவருக்கிறார். ஆறாவதாக, அபத்தம் பேசும் பொய் சாட்சியை கர்த்தர் வெறுக்கிறாராம். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற 10 கட்டளைகளில் ஒன்றாகும். ஆனால் அபத்தம் பேசும் பொய் சாட்சியை கர்த்தர் வெறுக்கிறார். இன்றைக்கு எத்தனை பொய் சாட்சிகள்! உண்மையை சொன்னவர்கள் கூட பிறழ் சாட்சிகளாய் மாறிவிடுகிறார்கள் அல்லவா? பொய் சாட்சியை கர்த்தர் வெறுக்கின்றார். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன். அவர் நீதியுள்ள ராஜாதி ராஜா. அவர் அநீதியை வெறுக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அபத்தம் பேசும் பொய் சாட்சிகளை வெறுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். நாம் எந்த சூழ்நிலையிலும் பொய் சாட்சி சொல்லவே கூடாது. அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யாரை குறித்தும் நாம் பொய் சாட்சி சொல்லவே கூடாது. ஏழாவதாக, கடைசியாக, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், இதை கர்த்தர் அருவருக்கின்றார். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிரிவினைக்கு காரணம், அந்த குடும்பத்திற்குள் யாரோ ஒருவர் ஒரு இருதயத்தை கெடுத்ததுதான் காரணம். சகோதரருக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கக்கூடிய மக்களை கர்த்தர் வெறுக்கின்றார்.
சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது உடன் பிறந்த சகோதரர்கள் மாத்திரமல்ல, திருச்சபையிலே ஆண்டவர் சகோதரர்களாக சகோதரிகளாக வைத்திருக்கின்ற குடும்பங்களுக்கு இடையே கோள் சொல்லுதல், ஒருவரை குறித்து ஒருவர் இன்னொருவரிடத்தில் சொல்லுதல், புறங்கூறுதல், இப்படிப்பட்ட சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் ஆண்டவர் அருவருக்கின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை முறை நாம் ஆவியிலே நிதானிக்காமல் உணராமல் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், இது பிசாசுனுடைய ஒரு பயங்கரமான தந்திரமாகும். சகோதரருக்குள்ளே என்று சொல்லும் பொழுது உடன் பிறந்த சகோதரர்கள், திருச்சபை மக்கள் மாத்திரமல்ல, குடும்பங்களில் கூட, கணவன் மனைவிக்கு இடையே கூட இந்த விரோதத்தை உண்டு பண்ணும்படியாக, கலகத்தை உண்டு பண்ணும்படியாக யாரோ ஒருவர், சம்பந்தமில்லாத ஒருவர் பேசி குழப்பங்களை உண்டு பண்ணுகிறதை நாம் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம் என்றால், அங்கே நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அந்த பிசாசினாலே அவள் வஞ்சிக்கப்பட்டு என்ன செய்கிறாள்? ஆதாம் வருகின்றார், ஆதாமுக்கும் அந்த பழத்தை கொடுத்து விடுகின்றாள். இதுவரைக்கும் அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள். இப்பொழுதோ ஒளித்துக் கொள்கிறார்கள், தேவனை விட்டு தூரம் போகிறார்கள். இன்றைக்கு இப்படிதான் ஆதாம் ஏவாளுக்கு நடுவே, ஆதாம் இல்லாத அந்த நேரத்தில் எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாளோ அதே போல இன்றைக்கு குடும்பங்கள் வஞ்சிக்கப்படுகின்றன. கணவன் மனைவிக்கு இடையே வஞ்சிக்கப்படுகிறார்கள், சகோதரர்களுக்குள்ளே வஞ்சிக்கப்படுகிறார்கள். யாரோ ஒருவர் நீதி செய்வது போல, நன்மை செய்வது போல குடும்பங்களிலே புகுந்து இந்த பொல்லாத பிசாசை போல ஒரு மிகப்பெரிய தீமையை செய்து விடுகிறார்கள். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் தேவனுக்கு விரோதமான காரியம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 3, 4 ஆகிய வசனங்களில் நாம் ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் அதில் பார்க்கிறோம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த லூசிபர் அந்த தேவ தூதர்களின் கூட்டத்தில் 1/3 பங்கை அவன் தனக்குள்ளாக வசப்படுத்திக் கொள்கிறான். தேவ தூதர்களின் கூட்டத்திற்குள்ளாக பிரிவினையை உண்டு பண்ணி அந்த பொல்லாத பிசாசு
1/3 தேவதூதர்கள் பூமியிலே விழுந்தார்கள் அல்லவா? அன்பு தேவ பிள்ளைகள், அவனுடைய கிரியைகள் மிக மோசமானவைகளாகத்தான் இருக்கும். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், அதை கர்த்தர் வெறுக்கின்றார். 7 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்த்தோம். ஆண்டவர் வெறுக்கக்கூடிய அந்த 7 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் நெருங்காதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்வது மிக அவசியமாயிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை கெடுக்கக்கூடிய காரியம் எது? உங்களுடைய ஆத்துமாவை கெடுக்கக்கூடிய காரியம் எது? உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருக்கிறது? ஆண்டவருக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்று சுவாமி, உம்மை போல மாற்று. சகோதரருக்குள்ளே விரோதத்தை அல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நினைவு கூறுங்க. சமாதானம் பண்ணுகிறது தான் நம்முடைய வேலை. அன்பான தேவ பிள்ளைகளே, மேட்டிமையான கண் வேண்டாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பொய் நாவு வேண்டாம். உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை வேண்டாம். ஆண்டவர் இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். இந்த கைகளாலே நாம் மற்றவர்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்வோம். துராலோசனையை பிணைக்கும் இருதயம் வேண்டாம். இந்த இருதயம் ஆண்டவர் வாசம் செய்கின்ற இருதயமாக இருக்கட்டும். ஆண்டவருடைய மகிமையை செலுத்தக்கூடிய இருதயமாக இருக்கட்டும். நல்ல ஆலோசனை, நல்ல வார்த்தை, நற்காரியங்களை சிந்திக்கக்கூடிய இருதயமாக இருக்கட்டும். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் இல்லை. ஒருபோதும் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடக்கூடிய காலாக என்னுடைய கால்கள் இருக்கக்கூடாது. தீய வார்த்தைகளை சொல்வதற்கு விரையக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது. சுவிசேஷத்தின் வாசனையை உறக்க சொல்லக்கூடிய கால்களாக என்னுடைய கால்கள் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஓடி ஓடி சொல்லக்கூடிய மனிதனாக நான் காணப்பட வேண்டும். என்னுடைய கால்கள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காக ஓட வேண்டும், அவருக்காக ஓட வேண்டும். அது மாத்திரமல்ல, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, கர்த்தர் பொய் சாட்சியை வெறுக்கிறவர். நற்சாட்சி மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை எடுப்போம். சகோதரருக்குள்ளே விரோதத்தை அல்ல, கலகத்தை அல்ல, சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்று முதல் நான் கர்த்தருக்கு
ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக விளங்க வேண்டும். அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். என்னுடைய ஜீவியத்தின் மூலமாக இயேசு மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே, உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரர் என பக்தர் ஓதுகின்றார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே, எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே, உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரென பக்தர் ஓதுகின்றார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே, ஆயிரத்தொருவர் ஆவீரல்லோ நீரும் அதை அறிந்து துதி செய்குவீர். ஆயிரத்தொருவர் ஆவீரல்லோ நீரும் அதை அறிந்து துதி செய்குவீர். தாயினும் மடங்கு சதம் அன்புடைய சுவாமி இயேசுவுக்கு இதயம் தந்திடுவீர். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே, கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே, கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே, பல்வழியாலையும் பாதை தப்பினோரை பரிந்து தீருப்ப நீதம் பார்த்திடுவீர். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே, தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தழைப்பதல்லோ தகுந்த கல்வி, தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தழைப்பதல்லோ தகுந்த கல்வி, பாழும் தோற்குணமும் பாவ செய்கையாவும் பரந்தோட பார்ப்பதுங்கள் பாரமன்றோ. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே, சுத்த சுவிசேஷம் துரிதமாய் சொல்ல தூதர் நீங்களே தூயன் வீரரே, சுத்த சுவிசேஷம் துரிதமாய் சொல்ல தூதர் நீங்களே தூயன் வீரரே, கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நீரை வசனம் கற்றிடுவேன். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே,
ஆண்டவரே, எங்களை நம்பி உண்மை வேதம் காக்கும் வீரர்களாக நீர் நிலைநிறுத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நம்பி உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறீர் சுவாமி. இந்த உலகத்தில் உமக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழும் சுவிசேஷமாக விளங்குவதற்கு கர்த்தரங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வெறுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் காணப்படவும், உம்மையே மகிமைப்படுத்தி வாழவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா, உதவி செய்வீராக. இன்னும் அந்த பழைய மனுஷனுடைய சாயல்கள், பழைய ஆதாமுக்குரிய காரியங்கள் என்னென்ன காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் எங்களிலிருந்து அப்புறப்படுத்தும். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இந்த பூமியில வாழ எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் வெறுக்கக்கூடிய அந்த பெருமையின் கண், மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த பிரிவினையின் காரியங்கள், எதற்கும் நாங்கள் உடன்படாதவர்களாக உம்மை பிரதிபலித்து வாழ உதவி செய்தீர்கள். கிருபை தாரும், உம்முடைய கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேயோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.